ஒருமுறை நீங்க கடுமையாக உழைத்து 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா, இந்த பணம் வாழ்க்கை முழுக்க முடிவே வராது. இது கதை இல்ல, ஸ்கேம் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் மணி சைக்கிள். முதல்ல இந்த 3 கோடி ரூபாய 2 சமமான பாகங்களா பிரிக்கணும். 1.5 கோடி ரூபாய பேங்க் எஃப்டில போடணும். அங்க உங்களுக்கு 6 முதல் 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது பாதுகாப்பான பணம். மற்ற 1.5 கோடி ரூபாய நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணணும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வருடத்திற்கு சராசரியா 10 முதல் 12% வரை வளர்ச்சி கிடைக்கும். இப்ப எஃப்டில இருந்து மாதம் 1,75,000 ரூபாய் வித்ட்ரா பண்ண ஆரம்பிங்க. 30% டாக்ஸ் கட்டிய பிறகு கூட உங்க கையில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். இதுல உங்க மாத செலவுகளை சுலபமா மேனேஜ் பண்ணலாம். இப்படி 10 வருடம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா எஃப்டி பணம் முடிஞ்சிடும். ஆனா அந்த நேரத்துக்குள் உங்க நிஃப்டி 50 இன்வெஸ்ட்மெண்ட் 4,65 லட்சமாகி இருக்கும். இப்ப இதையும் 2 சமமான பாகங்களா பிரிங்க. ஒரு பாகத்தை நிஃப்டி 50லேயே விட்டுவிடுங்க. இன்னொரு பாகத்தை வித்ட்ரா பண்ணி எஃப்டில போடுங்க. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டிய பிறகும் இந்த எஃப்டியிலிருந்து நீங்க மறுபடியும் மாதம் 1,75,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம். இப்படி எடுத்தாலும் இந்த பணம் அடுத்த 17 வருடம் போதும். அதே சமயம் மறுபக்கம் நிஃப்டி 50 இன்வெஸ்ட்மெண்ட் மெதுவா ஆனா சக்தியாக வளர்ந்து 15 கோடி ரூபாய் ஆகும். இதுதான் மாயை. வித்ட்ரா அமௌண்ட் உங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு குறைவா இருக்கும் வரைக்கும் இந்த பணச் சைக்கிள் ஒருபோதும் நிற்காது.